வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா குமார். நான் எதுக்கு உங்ககிட்ட என்னுடைய நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னாக்கா, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒர்க்குங்க தான். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷூ கம்பெனியில் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமாக நான் என்னுடைய சர்வீஸை எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். இதில் என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கோடைய பொருளாதார வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான இன்கம் மட்டும் ஒரு சில நிறுவனங்கள் ஃபிட் பண்ணி அதன் மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அளவுக்கு மீறி இவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தோம்னா இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டாங்க. இவங்க ஒர்க் பண்ணாமல் பணம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா இவங்க வேறு இன்கம் யோசிக்குவாங்கன்றதை நம்ம பெரிய பெரிய முதலாளிகள்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இன்கம் மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட இன்கம்மை வச்சு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால நம்ம சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைமில் ஒரு ஒர்க் பண்ணலாம். அது என்ன ஒர்க் பண்ணலான்றதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ ஸ்விக்கின்றது எல்லாருமே நம்ம தெரியும், ஃபுட் டெலிவரி. அந்த ஃபுட் டெலிவரியில் நான் ஜொமேட்டோ டெலிவரி ஒரு 3 வருஷமாக பண்ணின்னு இருந்தேன். அதில் ஒரு காலகட்டங்களில் இந்த மழை, வெயில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ பெரிய நிறுவனம் நம்மளுக்கு இந்த ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி நம்மளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய இன்கம் தராங்கன்னு நான் ஒரு சிந்தித்தேன். அப்போது நம்ம ஒரு தனியாக ஒரு ஆப் உருவாக்கியோ தனியாக ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி நம்மளால் இவ்வளோ பெரிய இன்கம்மை உருவாக்க முடியும் நான் கெஸ் பண்ணேன். அதனால் நம்மளால் தனியாக ஆப் உருவாக்குறதுக்கு முடியாது. காரணத்தில் நம்ம வேறு என்ன ஒர்க் பண்ணலாம், நம்மளுடைய நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணலான்றதை நான் சிந்தித்தேன் செயல்பட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணேன். நம்மளுடைய மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம். ஏன்னா நம்ம அதர் கண்ட்ரிலேருந்து வர ப்ராடக்ட்டோ அந்த அதர் கண்ட்ரிலேருந்து வர கம்பெனியோ யூஸ் பண்ணோம்னா ஒரு காலகட்டத்தில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறுவனங்கள்லாம் டைரக்ட் செல்லிங்கில் இப்போ நிறைய வந்து அது மாதிரி போயிருக்காங்க. நம்ம கம்பெனியோட நேம் ரிமார்க் பண்ணக்கூடாது. அது மாதிரி வெளியிலேருந்து வர கண்ட்ரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை தகராறு வந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்யூச்சர் அதை நம்பி இருந்து அதுக்கப்புறமா நம்ம அதில் இல்லைன்ற சமயத்தில் நம்மளால் சர்வே பண்ண முடியாதுன்றதுக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்டு மேட் இன் இந்தியாவாக இருக்கணும், நம்மளுடைய கம்பெனி மேட் இன் இந்தியாவாக இருக்கணும், நம்மளுடைய முதலாளி மேட் இன் இந்தியாவாக இருக்கணும். அப்படி எந்த ஒரு நிறுவனத்தில் நம்ம சர்ச் பண்ணலான்றதை நான் வந்து டிசைட் பண்ணி சர்ச் பண்ணினே இருந்தேன். டே பை டே சர்ச் பண்ணினே இருப்பேன். அப்படி நான் சர்ச் பண்ணினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோவை நான் இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். கூகுள்லேயும் அதனுடைய டீட்டெயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட சந்திக்கும் போது அதனுடைய ஃபீட்பேக் நான் கேட்டேன். பெட்டராக இருந்துனாங்க. ஏறக்குறைய ஒரு 19 வருஷம் முடிஞ்சிக்கிற ஒரே நிறுவனம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் தான் சொன்னாங்க. அது என்ன நிறுவனம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட் லீடரும் ஒருத்தர் அதில் 23-24 நாடுகள் சுற்றி பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் 9 கார்கள் அச்சீவ் பண்ணிக்கிற ஒரு லீடரும் அதில் இருக்காருன்னாங்க. இவ்வளோ பெரிய இன்கம் இதில் இருக்கா, நம்ம இதில் ஒர்க் பண்ணலான்றதுக்கு அப்புறம் தான் அது என்ன கம்பெனின்னு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது நம்மளுடைய கிரேட் மேட் இன் இந்தியாவுடைய வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறதை நான் புரிஞ்சுக்கினேன். அதன் மூலிமா அதனுடைய எம்டி மிஸ்டர் கௌதம் பாடி சார், தீபக் சூத், கன்வர் சிங் இந்த 3 பேரோட கூட்டணியை பற்றி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க ஏறக்குறைய நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணி 19 வருஷம் ஆகுது. ஆனால் அவங்க ஏறக்குறைய 32 வருஷத்துக்கு இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அப்படி அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாகவும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காரணம் என்னென்னா படிப்பு திறமை இருக்கிறவங்க கிட்ட கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகள் நடக்கும். ஆனால் அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது. ஏன்னா அவங்க கற்றுக்கின அனுபவங்கள் எல்லாத்தையும் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அதில் ஷேர் பண்ணி நம்மளுக்கு பின்னாடி வரவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பெட்டரான ஒரு சிஸ்டம் உருவாக்குவாங்கன்றதை டிசைட் பண்ணி தான் வெப்சைட்டில் சேர்ந்தேன். ஓகேங்களா? நான் இந்த பார்ட் டைமாக ஜொமேட்டோ பண்ணின இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே விட்டுட்டு இப்போ பார்ட் டைமாக ஜொமேட்டோ பண்ணுறதுக்கு பதிலாக 3-4 ஹவர்ஸ் நான் வெப்சைட் பண்ணின்னுக்கிறேன். இப்போ வெப்சைட் பண்ணுற மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்கம் இருக்குதுன்னா, இதில் நம்ம எங்கேயோ ஒரு கடையில் வாங்கினுக்கிற பொருட்களை தான் நம்ம கடை மாற்றி வாங்குகிறோம். அந்த கடை மாற்றி வாங்குறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. எப்படி சார் இன்கம் கொடுக்க முடியும்னு எல்லாருமே சிந்திக்கலாம். எப்படி தராங்கன்னா, இப்போ மினிமம் ஒரு பூஸ்ட் எழுப்புறதுக்கு நம்ம கிரேட் பேட்ஸ்மேன் விராட் கோலி நடிக்கிறாருனாக்கா அவருக்கு வருஷத்துக்கு 140 கோடிக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த 140 கோடி எங்கேருந்து எடுக்கிறாங்க? நம்ம கிட்டேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனியும் டெவலப் ஆகுது, அதுக்கு நடிக்கிற விளம்பரம் நடிக்கிற கிரிக்கெட் வீரரோ சினிமா டைரக்டரோ எல்லாருமே டெவலப் ஆகிறாங்க. ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணுற நம்ம அதே இடத்துல தான் இருக்கும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை
20-25 வருஷம் இல்லாமல் 50 வருஷமாக நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இப்போ வரையும் அதே நிலைமையில் தான் இருக்கும். ஆனால் அப்போ கிரிக்கெட் விளையாடு கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி விளம்பரம் நடித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க நடிக்கிறாங்க. பட் ஆக்டர் தான் சேஞ்ச் ஆகிக்கிறாங்களே தவிர அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்குது. அப்போ நம்மளோட இன்கம் இதே நிலைமையில தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இந்த விளம்பரம் இல்லாமல் வாங்கி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மூலிமா வெஸ்டேஜில் அந்த விளம்பரத்துக்கு கொடுக்கக்கூடிய 140 கோடியவை நம்மளுடைய லீடர்ஸ், நம்மளுடைய அதாவது நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினவங்க எல்லாருக்குமே அந்த இன்கம்மை வந்து பிரித்து தராங்க. அதன் மூலிமா தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டே பை டேயாக வந்து இன்க்ரீஸ் ஆகினுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ எல்லாருமே ஒரு குழந்தைய எல்கேஜியில் சேர்க்குவாங்க. எல்கேஜியில் சேர்க்கும் போதே அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் நம்ம யாராவது பெரியவங்க கெஸ் பண்ணுவாங்களா? இல்லை பெற்றோர்கள்லாம் நான் எல்கேஜியில் சேர்த்தா எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் கொடுக்குவாங்க ஸ்கூல்லேருந்துன்னு கேட்குவாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. எல்கேஜின்றது யூகேஜின்றது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, எனிவே ஸ்கூலில் 12வது வரையும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனுபவமும் இதை எப்படி நம்ம செய்யணுன்ற ஒரு பக்குவத்தையும் சொல்லி தராங்க. அதுதான் இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 8%, 12%ன்றது ஒரு பர்சன்டேஜ் மூலிமா நம்மளுக்கு ட்ரைனிங் தராங்க, கற்று தராங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு நம்ம ட்ரைனிங் கிளாஸ்லாம் போயிட்டு ஃபஸ்ட் இயர் இன்கம் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் நம்மளுடைய பிரான்ச் டைரக்டர்ன்றது நம்மளுடைய பர்சன்டேஜ் முடித்து நம்ம இன்கம் வாங்கக்கூடிய ஃபஸ்ட் லெவல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு 9 லெவல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக இன்னும் ட்ரைனிங் தருவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் முடிச்சுட்டு எனக்கு கீழே ஒரு 2 பிரான்ச் டைரக்டரை முடிக்க வச்சுக்கிறேன். ஓகே, எந்த ஒரு நிறுவனமும் நம்மளுக்கு கீழே வர லீடர்ஸை உருவாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வெஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளுக்கு கீழே வர லீடர்ஸை உருவாக்கணும்னு நினைக்குவாங்க. காரணம் என்னென்னா அந்த லீடர்ஸுங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்கம் வர வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலிமா தான் எனக்குள்ளே இருக்கிற 2 லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் முடிச்சிருக்காங்க. நான் பிரான்ச் மெயின்டைன் பண்ணியிருந்து இப்போ சில்வருக்கு பிளான் பண்ணின்னு இருக்கேன். என்னோடய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரையும் வந்து நிற்குது. காரணம் என்னென்னா எனக்கு இல்லை 2 டீமில் பிரான்ச் இருக்கிறதுனால அவங்களுக்கு LOB டீமாக மாறுது. அப்போ LOB டீம்லேருந்து நம்மளுக்கு ஏறக்குறைய 2000 ரூபாய்க்கு மேலே போனஸே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரையும் மாதம் இன்கமாக பண்ணின்னு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி மாதம் ஒரு 7000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னா அப்போ இதை ஃபுல் டைமாக செஞ்சால் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் சிந்திங்க. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயங்களை விட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் டைமும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறணும்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், இவங்க சொன்னது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதை பற்றி செலக்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து என்னோடய வீடியோவை உங்களுக்கு ஒரு வழியாக உருவாக்கிங்க. ஆனால் பாதி நீங்கள் உருவாக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணின்னுக்கிறேன். ஆனால் இதே அனுபவத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணுமானா கிடையாது. நான் வழியை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அதில் பைக்கில் போகிறதோ காரில் போகிறதோ உங்களுடைய விருப்பம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாதையை உருவாங்க. பிஸ்னஸ் வெஸ்டேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேரெக்டு இந்தியாவுடைய மேனுஃபேக்சரில் எல்லாமே டெல்லியில் மேனுஃபேக்சர் பண்ணி ஏறக்குறைய பெரிய ஒரு நெட்வொர்க் நம்ம இந்தியாவில் இருக்குது. 25 லட்சம் பேருக்கு மேலே நம்ம இந்தியாவில் மட்டும் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறோம். 4500 ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இந்தியாவில் இருக்குது. இவ்வளோ பெரிய நிறுவனம் நம்மளால் உருவாக்க முடியுமானா முடியாது. ஓகேங்களா? நான் இப்போ இங்கே இருக்கிறேன். நான் பிஸ்னஸ் இங்கே மட்டும் தான் பண்ணேன். ஆம்பூரில் இருக்கேன். நான் ஆம்பூரில் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னா கிடையாது. சென்னையில் பண்ணுறேன், சீர்காழியில் பண்ணுறேன், சிதம்பரம் பண்ணுறேன், குடியாத்தம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயும் பண்ணுகிறேன். அப்போது இவ்வளோ இடத்துலையும் நம்மளால் ஒரு கடையை வச்சு ரன் பண்ணணும்னா எவ்வளோ காசு தேவைப்படும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணணும்னா கூட இன்றைக்கோட காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்போது இவ்வளோ இடத்துலையும் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னா எனக்கு எத்தனை லட்சம் தேவைப்படும்? ஆனால் 1 ரூபாய் செலவு இல்லாமல் நம்மளுடைய கௌதம் பாலி சார் வந்து நீங்கள் விருப்பப்படுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாம். விருப்பப்படக்கூடிய சேலரி நீங்களே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் எந்த இடத்துல ஒரு தொழில்நுட்பத்தில் போய் ஒர்க் பண்ணாலும் சரி, ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும், டீச்சராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், போலீஸாக இருந்தாலும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் சேலரியை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆஃபரிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிய வைக்கிறோமோ, பிஸ்னஸ்ன்றதை விட அறிமுகம் இல்லாத மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்கம்மை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் மூலிமா பாருங்கள், இந்த சப்ளிமெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு வலிக்கான ஒரு செட்டிங். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி. இந்த 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாசக்கால் கதவுன்ற மாதிரி எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்கும். இந்த மூட்டு வலி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்டை ஒரு முறை தான் நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கூட உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடக்குமா கிடைக்குமான்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன் இது.
ஓகேங்களா. இது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் அம்மாவோடைய ஃபீட்பேக் முதல்ல வாங்கினேன். ஆரம்பத்தில் எங்கள் அம்மா டெய்லியும் 20 ரூபாய்க்கு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போய் கொடுக்குவேன். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அது ஹேபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஸ்டேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் இதை வாங்கி போய் கொடுத்தேன் மூட்டு வலிக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் தான் எடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியே வாசல் பெருக்கி கோலம் போடும்போது பக்கத்து வீட்டில் சொல்லின்னு இருக்கிறாங்க. என் பையன், நான் தூங்கினே கேட்டுன்னு இருக்கேன், என் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, என்னால் நல்லா ஆக்டிவிட்டாக எழுந்து சாணி தெளித்து கோலம் போட முடியுதுன்னு எங்கள் அம்மா சொல்லின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சிட்டேன். எங்கள் அம்மா சொன்ன விஷயங்களை 4 பேர்கிட்ட எங்கள் அம்மா சொல்லின்னுக்கிறாங்க தெருவில். நான் 4 பேருக்கிட்ட இல்லாமல் 4 ஊர்களில் நம்ம எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லின்னுக்கிறேன். அதன் மூலிமா நிறைய லீடர்ஸ்க்கு வந்து நான் உருவாகின்னு இருக்காங்க. சேம் டைம் நிறைய பேருக்கு இது வாங்கி கொடுத்துன்னு இருக்கேன். இன்றைக்கும் என்னுடைய டீமில் ஒருத்தர் இது கேட்டாங்க. ஆல்ரெடி அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பெட்டராக இருக்குதுன்றதுக்காக திரும்பவும் கேட்டாங்க. மெடிக்கலில் 20 ரூபாய்க்கு டெய்லியும் வாங்கினா மாதம் வந்து 600 ரூபாய் 700 ரூபா வருதவ. இதை வந்து நம்ம வெப்சைட்டில் வாங்குறது மூலிமா நம்மளுக்கு நம்மளுடைய லெவலும் சேஞ்சஸ் ஆகுது, நம்மளுடைய இன்கமும் சேஞ்சஸ் ஆகுது, நம்மளுடைய லைஃப்பும் சேஞ்சஸ் ஆகுது. அதுக்காக மாதம் இதில் வாங்கி கொடுத்துருக்கேன். பெட்டராக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து இதை அறிமுகப்படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு விருப்பப்பட்டு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கொடுக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் மூலிமா உங்களுடைய லைஃப் டைம் மட்டும் சேஞ்சஸ் ஆகாது, உங்களுடைய தலைமுறையும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. எப்படி சார் தலைமுறை சேஞ்சஸ் ஆகும்னா, இந்த நிறுவனத்தில் நம்ம ஒரு முறை ஒர்க் பண்ணோம்னா 3 தலைமுறைக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணிங்க. யூடியூப்பில் யாரும் ஒன்றால் விருப்பப்பட்டதுக்கு வீடியோ போடலாம், அது எல்லாருமே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தவறான நியூஸை வந்து நம்ம பரப்ப முடியாது. நீங்கள் டைரெக்டாக கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நிறுவனத்தை பேர் கூகுள்லேயும் போட்டுக்கலாம், யூடியூப்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கூட கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையும் உங்களுடைய லைஃப்பும் உங்களுடைய தலைமுறையும் உங்களுடைய பசங்களுடைய பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் ஆகணும்னா இந்த வெஸ்டேஜ் பெஸ்ட்டு கம்பெனியாக மேட் இன் இந்தியாவான ஆம்பூல் இந்தியாவில் இருக்குது. மேட் இன் இந்தியா இதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. என்னுடைய தேங்க்யூ. விஷுவல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்னோட கூட இந்த பிஸ்னஸை ட்ராவல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விஷுவல். தேங்க்யூ.